இங்க சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்டிப்பா நம்ம முகத்துல எக்ஸ்ட்ராவா சிரிப்பு இருக்கும், ஆனா சிரிக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன்னா இந்த உதட்டுல லைட்டா புண்ணு வந்துருக்கு, அதனால சிரிப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா உண்மையிலேயே உள்ள வந்து மகிழ்ச்சி வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அப்படி என்னத்தரா கிழிச்சிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம் அப்படி கேட்க முடியாது. ஏன்னா நாங்க சம்திங் கிழிச்சிட்டோம். உண்மையா மனசார சொல்றேன், நான் என்னைக்குமே இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைமா நான் சொல்றேன், நாம ஜெயிச்சிட்டோன்றதை விட நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லணும். ஏன்னா முதல் முறையா இந்த சோசியல் மீடியால வெறும் சோசியல் மீடியா கிரியேட்டரோட பிறந்த நாளுக்கு நலத்திட்ட உதவிகள் ஆங்காங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நமக்கு தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் எதுவுமே பார்த்ததில்லை. அப்படி ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா, யாராவது இதுக்கு முன்னாடி யாருக்காவது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தப்பு இருந்தா திருத்திக்கிற வேண்டியதான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் இப்படி நம்ம நடத்தணும்னு நினைச்சேன். அதுக்கான உந்துதல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரபலமான ஒரு சேனலோட ஆங்கர் தான் அதுக்கு காரணம். அவர் தான் முதல்ல இந்த கதையை போட்டவர். நீங்க இன்ஃப்ளூயன்சர், ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியது உங்க கடமை, அது நடக்குதோ நடக்கலையோங்கிறதுலாம் செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை பேஸா வச்சுட்டு பிறந்த நாள் அதுமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் ரெக்வஸ்டா வச்ச விஷயம் வந்து, உங்களால முடிஞ்ச ஹெல்ப், ஒரு குழந்தைக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அந்த மாதிரி என்னோட பிறந்த நாளுக்காக எல்லாரும் செஞ்சீங்கன்னா அதை விட மிகப்பெரிய பிறந்த நாள் கிட்ட எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். என் பேச்சையும் மதிச்சு, ஆனா இவ்வளவு நடக்கணும்னு கனவுலையும் நினைச்சது கிடையாது. ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, நம்மளோட ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, நான் வந்து இப்பவும் சொல்றேன், ஃபேன்ஸுங்கிறது நான் எந்த விதத்துலையுமே குறைச்சி பேசினதா அர்த்தம் கிடையாது. நீங்க எல்லாருமே என் உறவுகள் தான். உறவுகளையும் தாண்டி நான் ஒரு விஷயத்த நேசிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அது என்னோட ஃபேன்ஸ் மட்டும் தான். எனக்கு வந்து எப்பவுமே நான் சொல்ற மாதிரி அம்மாக்கு அப்புறம் ஃபேன்ஸை தான் நான் வச்சுக்குவேன். ஏன்னா என்னோட கஷ்டமான நிறைய சூழ்நிலைகள்ல என் கூட இருந்தவங்க என்னோட ஃபேன்ஸ் மட்டும் தான். அதனால நான் அப்படி ஃபேன்ஸ்ன்னு சொல்றேன். நாங்க தயவு செஞ்சு என்னடா ஃபேன்ஸ்ன்னு சொல்லி ஆட்டிடியூட் காட்டுறோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதனால தான் நான் எப்பவும் சொல்றேன், ரசிகர்களின் ரசிகன் தான் நான். ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா அவசரமா ரெடி பண்ணி தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இருந்து ஒவ்வொருத்தர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேச்சுக்கையும் மதிச்சு இனியும் ஒரு ஆளா மதிச்சு என்னோட பிறந்த நாளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா யார் யார் என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்த பிளாக் எல்லாமே அடுத்தடுத்து வரும். இந்த ஷர்ட், இந்த பேண்ட் கூட ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணது தான். அது யார் என்னென்னலாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த பிளாக்ல நான் சொல்றேன் அது யாருன்னா. அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோஸ்லாம் எங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு நம்பர் வாங்கிட்டு நம்ம அந்த நம்பரை டிஸ்பிளே பண்ணிட்டு அதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஃபுட்டேஜ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 சாட்ஸை தாண்டிடுச்சு. 1000 சாட்ஸ் வந்துருச்சு. ஆனால் 1000த்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு 100 பேர் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. மற்ற 900 பேரும் ஹாய் ஹலோ அண்ணா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றதுக்காக தான் பேசியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்ஸ் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக நான் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட, இந்த மாதிரி வேணாம் தங்கங்களா, நம்ம ஹாப்பி பர்த்டே விஷஸ் எல்லாமே நம்ம இங்கே இன்ஸ்டாலே பண்ணிக்கலாம். அந்த நம்பரை வந்து இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கெஞ்சி கேட்டிருந்தேன். ஆனால் எப்பவும் போல நம்ம மக்கள் வந்து அங்கே வந்து அன்பு மலையை பொழிஞ்சிட்டாங்க. அண்ட் அதை எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஆனால் நம்ம என்ன பர்பஸ்க்காக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும்னு கேட்குறோமோ தயவு செஞ்சு அதுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம டீம் வந்து சொல்லப்போனால் நிலப்படைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்த கால்ஸாக இருக்கட்டும், கால் பண்ணாதீங்கன்னு வேற கேட்டிருந்தேன். நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, கால் வேறு அடிச்சு நவுத்திட்டாங்க. அது போக வாட்ஸ்அப் காலு, வீடியோ காலு போக அவ்வளோ டிஎம்ஸு. ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி அண்ணா ஏதோ வீடியோ அனுப்பியிருக்காங்க, யாரோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஃபோன் வந்துடுது, ஏதாவது அட்டன் ஆகிடுது, ஏதாவது நாங்கள் எப்படின்னா பில்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நேரம் சிம் கார்டை டிசபிள் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறது, மறுபடியும் ஒரு 1000 சாட் மறுபடியும் டிசபிள் பண்ணிட்டு பண்ணுறது. இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து சில ஃபுட்டேஜஸ்லாம் மிஸ் ஆகிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அனுப்புனதில் கூட ஏதாவது ஃபால்ட்டாக இருந்திருக்கலாம், ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம். தயவு செஞ்சு எல்லாரோட ஃபுட்டேஜும் கண்டிப்பாக கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி இந்த அடுத்தடுத்து எல்லாமே கொடுக்குறேன். தங்கள் அன்பு அண்ணன் திரு மணி அவர்களின் பிறந்தநாளுக்காக செல்வி எஸ் நிவேதா அவர்கள் இன்று நமக்கு உணவளிக்கிறார்கள். 3/3/24 அன்று பிறந்தநாள் காணும் தங்கள் அன்பு அண்ணன் திரு மணி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தாங்களும் தங்கள் குடும்பத்தில் அனைவரும் நல்ல உடல்நலமும் நிறைந்த பொருளாதாரமும் ஓங்கு புகழும் பெற்று பல்லாண்டு மகிழ்வுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம்.
பகுத்தொண்டு கல்வி ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நமக்கு அன்னமளிக்கும் இவர்களுடைய உங்களை குடும்பம் அன்னும் சீர்பல அறிவுரை பெற்று எண்ணிய யாவும் இனிதே கைகூடி மண்ணலம் திகழ பாகுடன் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன். தமிழ்நாடு ஃபுல்லாக வாட்ஸ்அப் மூலமாக அவங்கவுங்க பண்ண ஹெல்ப்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் டிஸ்பிளே பண்ணுறேன். இது இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஆஃப்டர் ஆல் நானே 2 மில்லியன் வச்சுருக்கிறேன். நான் வந்து சொல்லியே இத்தனை பேர் பண்ணுறீங்கன்னா, இன்னும் 5-6 மில்லியன் வச்சுருக்க ஃபாலோவர்ஸ்லாம் இப்போ கிரியேட்டர்ஸ்லாம் இதே மாதிரி அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்கும், இன்னும் எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கும்போது உண்மையிலே அந்த ஆங்கர் வந்து எனக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் மாதிரி தான். அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் என்கிட்ட என் மேலே அன்பாக இருக்காங்க. நான் சொன்னால் இவ்வளோ பேர் செய்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிய வச்சதுக்கு நன்றி. அண்ட் இன்னொன்று உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் நீ சொன்னேன்றதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கும்போது நீ நிறைய பேட் கமெண்ட்ஸையும் நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்குமே கேர் பண்ணிட்டு இருந்தியடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. முதல்ல இவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட வேல்யூ புரியும். ஹாய் மணி அண்ணா, ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த பிளான் வந்து நான் காலையிலே முடிவு பண்ணிட்டேன். இது வந்து நானே செஞ்சு நானே டொனேட் பண்ணதால் எங்களால் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல. நான் காமிச்சிக்கிறது எல்லாமே ரொம்ப கம்மி தான். இதை தாண்டி நிறைய பேர் வந்து மெசேஜ் மூலமாக என்னால் இன்னைக்கு பண்ண முடியல, அதாவது அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா, அதனால என்னால் இன்னைக்கு பண்ண முடியல, ஆனால் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காகவே நான் ஏதாவது என்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தங்க நான் இன்னும் நிறைய பேர் ஆல்ரெடி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு என் பேரை சொல்லி எப்போதும் பண்ணுறதாப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப மாதிரி கீட்டாக ஃபீல் ஆச்சு. நான் என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை மட்டும் தான் பண்ணுறேன், அதை தாண்டி நிறைய பண்ணுறது இல்லை. இவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் வந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்ம பேச்சை கேட்டு என்னென்ன பண்ணாங்கன்றது மட்டும் தான் காட்ட போகிறோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். விஷ் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அத்தனை பேரோட ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சு. முக்கியமாக நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை விட்டு விஷ் பண்ண வச்சுருந்தாங்க. நான் எப்போவும் ப்ரௌடாக சொல்லக்கூடிய விஷயந்தான், இவங்க யாருமே நீ கிரியேட்டராகவோ செலிப்ரிட்டியாகவோ அப்படிலாம் எதுவுமே நினைக்கல. எல்லாருமே அவங்க வீட்டில் ஒருத்தன், எங்கள் வீட்டில் ஒருத்தன், எங்கள் அண்ணன், தம்பி, என் மாமா, மச்சான் அப்படின்னு அவங்க வீட்டில் ஒருத்தனா என்னை பார்க்கறதுனால மட்டும்தான் அது இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அவங்க அப்பாவையோ அவங்க அம்மாவையோ அவங்க குழந்தையோ விட்டு விஷ் பண்ண வைக்கிறாங்கன்னா இது எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பர்த்டே கிஃப்டாக நான் எடுத்துக்கிறேன்.
லவ் யூன்னு சொல்லிடு. Hi, Mini Mama. Happy birthday. Love you. Bye. ஹாப்பி பர்த்டே மணிகண்டன் அண்ணா. நான் திருநங்கை ரஸ்தியா பேசுகிறேன். நீங்கள் மேலும் மேலும் நல்ல படத்தில் முன்னேறி நல்லபடியாக வரணும், நல்லபடியாக படத்தில் நடித்து நல்லபடியாக முன்னேறி இங்கே வரணும். நான் கும்பல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். திருநங்கை சார்பாக நான் வேண்டிக்கிறேன். இந்த பிறந்த நாள் அடுத்த பிறந்த நாளுக்கு நீங்கள் நல்லபடியாக முன்னேறி நல்லபடியாக இருக்கணும் அண்ணா. எங்கள் திருநங்கை சார்பாக நான் வேண்டிக்கிறேன். நல்லபடியாக இருங்க. காடு பிளஸ் யூ அண்ணா. இப்போ சொல்லு. மணி மாமா ஹாப்பி பர்த்டே. லவ் யூ டூ. எப்போ வருவீங்க? என்ன பார்க்கறதுக்கு? பார்க்க வரவே மாட்டீங்க. சீக்கிரம் வாங்க மாமா. வரும்போது ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு. சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. முட்டை வாங்கிட்டு வாங்க. டான்ஸ் ஆடுவாங்க, இப்படி ஆடுவாங்க. அது என்ன பாட்டு? கத்தி பிடிப்பாரா? சரி, அடுத்து பர்த்டே மாமா. இப்போதான் நான் ஹைலைட் பண்ணி சொல்ல போகிற விஷயம். இந்த வீடியோவோட ஹைலைட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான். உங்களோட ஹைலைட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஃபேன் பேஜஸ், நம்மளோட ரசிகன் ஃபேமிலியை சேர்ந்த ஃபேன் பேஜஸ். நான் வந்து ஃபேன் பேஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நம்மளோட ஃபேன் பேஜஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவே 150க்கு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் இருந்தாங்க. பெருமையாக இருந்துச்சு ரொம்ப. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுனால அவங்களுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் வச்சு, அந்த கோஆர்டினேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உதய் ப்ரோக்கு வந்து மதுரையிலேருந்து மெனக்கிட்டு பிறந்த நாளுக்காக அங்கேருந்து கிளம்பி வந்தார். ஆனால் அவர் ஒரு சேட்டை பண்ணிட்டாரு. அதை அடுத்து சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ள்ஸ் ஃபேன் பேஜ், அதாவது இந்த குரூப்போட முக்கியமான ஒரு நபர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாலினிங்கிற தங்கச்சி. அந்த ஷாலினிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற திருநெல்வேலி தான் அவங்களுக்கு ஊர். அண்ட் ஷாலினியை தாண்டி அடுத்தது ஐஷுன்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இங்கே தயவு செஞ்சு யார் பேரும் மென்ஷன் பண்ணாமல் விட்டே நினைக்காங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஐஷுன்ற சிஸ்டருக்குமே தூத்துக்குடி தான் ஊர். இவங்க 2 பேரும் இவ்வளோ நியர்பை இருந்தாலும் இப்போ மணியனா இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லை. நம்ம ஒரு கேர்ளாக அங்கே போய் நின்னோம்னா ஏதாச்சும் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும். இதனால மணியனா பேர் கெட்டு போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பக்கத்திலே வராமல் தூரத்துலேருந்து இத்தனை ஹெல்ப்பையும் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்கனைசராக மதுரையை சேர்ந்த நம்ம உதய் ப்ரோ கொடுத்து விட்டு, அண்ட் நம்ம கூட இருந்த நம்ம கார்த்தியும் இந்த விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. கார்த்தியும் சேர்ந்து இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுன்றப்போ பண்ணுங்கிறது நம்மளோட, அது ஒரு நான் பிளட் ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வரம். இந்த வரம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைச்சிருக்குது. அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அவங்க பண்ண சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம்.
என்னடா இது எல்லாமே அதிகம் பண்ணிருக்கு. 16 பேர் இளங்கவனி பண்டித தினம் திருநெல்வேலியை சேர்ந்த திரு எஸ் மணிகண்டன் அவர்கள் ரசிகர்களை ரசிக்கும் மணி யூடியூப் சேனல் உரிமையாளர் திரு எஸ் மணிகண்டன் அவர்களது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக நமது டான் அறக்கட்டளை அனுகிரகா முதுகுத்தண்டோடம் பாதிக்கப்பட்டோர் இல்லம் கோவை நமது இல்லத்திற்கு இன்று அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக அவரது குடும்பத்தார் மற்றும் ரசிகர்கள்லாம் ஒருங்கிணைந்து இன்று காலை சிறப்புணவு அளிக்கும் விதமாக நன்கொடை வழங்கி உள்ளார்கள். அவங்க ஒரு குறும்படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அன்பினும் ஆயுதம் நீயே. அவர்கள் அதில் சிறப்பான வெற்றி பெற்று குடும்பத்திலிருந்து வெள்ளித்திரையில் அடியெடுத்து வைக்க நாம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திரு எஸ் மணிகண்டன் அண்ணா அவர்களுக்கு நாம் பிறந்தநாள் வாழ்த்து கூறுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday Maniyanna. Happy birthday Maniyanna. Wow. அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணோம். மீட்டப் தான் வைக்க முடியல. இது நம்ம டீம்ல இருக்கிற ஒரு நபர் கொடுத்த ஐடியா தான். அந்த நபர் யாருன்றதெல்லாம் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீட்டப் தான் வைக்க முடியல, 12 மணிக்கு முன்னாடி நம்ம நம்பர் போடலாமா, எவ்வளோ கால்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாரு. நான் சத்தியமா எனக்கு உங்க மேலாம் அதீத நம்பிக்கை இருக்கு. அதனால நான் சொன்னேன், வேணாம், அவ்வளோ கால்ஸ் வரும், நம்மளால சமாளிக்க முடியாது, நிறைய இப்போ ஒருத்தட்ட பேசலாம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன். நான் பார்த்துக்கிறேனே, போட்டு விடுங்கண்ணே அப்படின்னு ஒருத்தர் சொன்னாப்புல. இந்த தோரணையில யார் சொல்லுவா நம்ம கேங்லன்னு உங்களுக்கே தெரியும். அவர் பேச்சை நம்பி நானும் போட்டு விட்டேன். அப்புறம் என்னாச்சு, அந்த போன் அங்கே கலந்து கிடக்குது, 2ஆ பிரிஞ்சு போட்டிருக்கிறாரு. ஹேங் ஆயிடுச்சு ஃபோன் கால்ஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, அவரால் இன்னைக்கு வரைக்கும் ஃபோனை யூஸ் பண்ண முடியல. அவர் ஏதாவது ஃபேஸ்புக் போகணும்னு நினச்சா கூட, இல்லை அட்லீஸ்ட் ரீல்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா கூட கால் வந்துடும். அந்த சிம் கார்டை அவரால் ஆன் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அன்பு மொழியை அள்ளி தெளிச்சிட்டீங்க. அண்ட் நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். நிறைய பேர் இதில் பார்க்குறவங்க யார்ட்டெல்லாம் நான் பேசணும்னோ அவங்களாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க பேசும்போது அவங்க மட்டும் பேசல, அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பேச வச்சாங்க, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சாங்க, அப்புறம் தாத்தா பாட்டிக்கு வயசானவங்களுக்குலாம் பேச வச்சாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, மீட்டப் தான் நடக்கல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் மீட்டப் மிஸ்ஸே ஆகாது. ராஜேஷோட சொன்ன விஷயம் என்னன்னா, பர்த்டேக்கு மீட்டப் வைக்க வேண்டாம், அதை அங்கே வந்தாங்கன்னா ஹாப்பி பர்த்டே தாண்டி அவங்க வேற என்ன சொல்ல போறாங்க. ஸோ மீட்டப்ங்கிறத நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி தனியாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்லியிருந்தான். அண்ட் அது எனக்கும் சரியாக தான் பட்டுச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி உண்மையான விஷயம் என்னன்னா, காசு இல்லை சுத்தமாக. இந்த பர்த்டே ரொம்ப சிம்பிளாக காசே இல்லாமல் முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் காசே இல்லாமல் இவ்வளோ நல்லா முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தான் காமிச்சிட்டீங்க. அண்ட் அதனால இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப சிறப்பாக போச்சு. மீட்டப் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பிராயச்சித்தமாக உங்களுக்கு பிரதிபலனா உங்களுக்கு நான் சில ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா அது மீட்டப் மட்டும்தான். உங்கள் எல்லாரையும் நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா அன்றைக்கி எப்படி தெரியுமா இருந்துச்சு, சீரியஸாக ரோட்டில் போய் நின்று
இத்தனை பேர் எனக்காக பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு உங்கள் பெங்களூரில் ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க. இது மலேசியாவிலேருந்து ஒருத்தங்க கால் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு நான் இங்கே 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ஆனால் என்னால் ஃபுட்டேஜ் போட முடியாது, நான் மலேசியன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து நான் மலேசியன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கறதுனால என்னால் ஃபுட்டேஜ்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த சுரேஷ் அப்படிங்கிற நம்ம நண்பர் வந்து டைரெக்டாக பர்த்டேக்காகவே மெனக்கிட்டு போய் பிளட் டொனேட் பண்ணி ஒரு குழந்தையோட உயிரியை காப்பாற்றிருக்கிறாரு. அதெல்லாம் என்னால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அவர்லாம் ரொம்ப பழக்கம் கிடையாது. ஒரே ஒரு டைம் ஒரு ஈவெண்ட்டை மீட் பண்ண அவ்வளோதான். யாரோட அன்புக்கு அடிக்ட் ஆகாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு நானே நிறைய பேர் என் அன்புக்கு அடிக்ட் ஆக வைக்கிறேன் அப்படின்னு தெரியும் போது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவும் அதே நேரத்தில் இதுக்கெல்லாம் எனக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது அப்படிதான் இருக்குது. இதெல்லாம் மேஜிக்கா, எதுக்கு இதெல்லாம் நடக்குது, எப்படி நம்ம அப்படி என்ன பண்ணோம், எதுக்காக இவ்வளோ அன்பு கிடைக்குது அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. யாருக்காவது இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங்காக போயிட்டு ஒரு ஆசிரமத்தில் இவராக கைப்பட அல்வா கிட்டி அப்புறம் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருந்தாரு. ஸோ சுரேஷ் நண்பருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம டீமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அண்ணா ரிப்ளை பண்ணலன்னா ஆட்டிடியூட் காட்டணும்லாம் சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆட்டிடியூட் காட்டுற பர்சன் இல்லை. இன்னொன்று ஆட்டிடியூட் காட்டுற அளவுக்கு நான் ஒன்றுமே வளரல இன்னும். இது எல்லாமே அடித்து சொல்லுவேன், சத்தியம் பண்ணி சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் போட்டு பிச்சையில் வந்துட்டு இருக்கிறேன். ஸோ வந்து நான் ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட போய் காட்டினேன்னா அதை விட பெரிய துரோகம் எதுவுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி அந்த மெசேஜஸ் எல்லாமே இப்போதைக்கு படிக்க முடியாத நிலைமையில இருந்துச்சே தவிர, ஏன்னா பிறந்தநாள் முடிஞ்சு அடுத்து உடனே பிறந்தநாள் அன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எந்த கால்ஸும் மேக்ஸிமம் என் ஃபோனுக்கு வந்து எடுக்கலை. ஏன்னா ஒருத்தருக்கு எடுக்கலாம் ரொம்ப சங்கடமாக போயிடும் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பிறந்தநாள்ன்றப்ப தெரியும் உங்களுக்கு எவ்வளோ விஷஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம மறுநாள் தான் உட்காந்து எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து கேக் கட் பண்ணணும், அடுத்தது பசங்களோட வெளில போகணும், அங்கங்கே 1000 கமிட்மெண்ட் இருக்குன்றதுனால. ஆனால் இது எல்லாத்தையும் விட எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தான் முக்கியம், உங்களோட விஷஸ் தான் முக்கியம். நான் எல்லாத்தையும் 1000 மேலே சாட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். ஆனால் தயவு செஞ்சு அன்னைக்கு டேட்டில் ரிப்ளை பண்ண முடியலன்றதுனால கோச்சிக்காதீங்க. நேரில் வரேன், நேரில் மீட்டப் வைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது வரைக்கும் என்னோட பர்த்டே வந்து இந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு இவ்வளோ சந்தோஷமாக என் பர்த்டே நடந்ததே இல்லை. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு நீங்களே வச்சு பாருங்க, இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க முடியும்? நம்மளோட பிறந்த நாளுக்கு நம்மளோட நலம் விரும்பிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே ஒருத்தருக்கு என்ன வேணும்? எனக்கு அப்படியே அவங்க ரோட்டில் நின்று ஓன் கத்தி ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக கத்தணும் போல இருந்துச்சு. நிஜமா இது போதும் என் வாழ்க்கையில். இதுக்கு மேலே ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு என்ன கிடைக்க முடியும்? பெரிய ஆஸ்கார் கிடைச்சா கூட எனக்கு இது இந்த அளவுக்கு ப்ரௌடாக இருக்காது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன், அதாவது மற்ற கிரியேட்டர்ஸ்க்கும் கோரிக்கை வச்சுக்கிறேன். இவன் சொல்லி நான் என்னடா கேட்குறது அப்படின்னு தான் மென்டாலிட்டி யாருக்காக இருந்தாலும் இருக்கும். எப்படியா இருந்தாலும் இவன் ஸ்டார்ட் பண்ணா நம்ம அதுக்கப்புறம் செஞ்சோன்னா நல்லா இருக்காது அப்படின்னு தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதையும் தாண்டி நிறைய பேர் யோசிச்சிங்கன்னா மறக்காம உங்களோட ஃபாலோவர்ஸை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுங்க. உங்களோட பர்த்டேக்கோ இல்லைன்னா முக்கியமான நாளுக்கோ உங்களால முடிஞ்சது செய்யுங்கன்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு உண்மையாகவே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், பெரிய மாற்றம் வரும். நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருப்பாங்க. நானும் உண்மையிலே கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, அப்புறம் கன்னியாகுமரி, சென்னையில் எங்கேயோ, பெங்களூர், இங்கேருந்துலாம் நமக்கு இருக்காங்களா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, மைசூர், இங்கேருந்துலாம் நமக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களான்னு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு இதே மாதிரி என்னோட பிறந்தநாளுக்கு நீங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபாலோவர்ஸ் செய்வாங்க. செஞ்சாங்கன்னா அதை விட உங்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கவே முடியாது. இது வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் நினைக்கிற எதிர்பார்க்குற நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். முக்கியமான விஷயங்கள், அதனால உங்களுக்கு புரியும். அடுத்த வீடியோவில் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோக்கும் உங்களோட ஆதரவு எப்பவும் போல வேணும். அண்ட் எப்போவுமே உங்களோட ஆதரவே என்னோட ஆஸ்கார். எப்பவும் என்னோட சிரிப்பு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி. என்றும் ரசிகர்களின் ரசிகராக.